The major product formed on intermolecular dehydration of 3,3 dimethyl 2-butanol is. ஓகே, இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறதுக்கு இந்த சைட்ஸப் ரூலை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, இது எதில் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன் நடக்கும்போது. ஓகே, இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன்னா ஒரே மாலிகுல். ஓகே, the intra word represents one molecule. Dehydration means removal of water. இப்படி ரிமூவல் ஆஃப் வாட்டர் பண்ணும்போது எனக்கு ஒரு அல்கின் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அதில் எனக்கு 2 டைப் ஆஃப் அல்கின் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஐ கேன் ஹாவ் தட் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இன் 2 லொக்கேஷன்ஸ் வந்து எனக்கு பாசிபிளான லொக்கேஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா, ஸோ ஐ எம் ஹாவ் டு கோ ஃபார் எனக்கு எந்த அல்கின் ப்ராடக்டில் அதிகமான சப்ஸ்டிவென்ட்ஸ் இருக்கோ. ஓகே, ஸோ தட் ஐ எம் ரைட்டிங் லைக் product alkene with more substituents. ஓகே, எனக்கு எதில் அதிகமான சப்ஸ்டிவென்ட்ஸ் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கோ அதை தான் நான் ஃபேவர் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்க மாலிகுலை நம்ம இப்போ பார்க்கலாம். CH3 bond C bond CH3 bond CH3 bond CH மேலே ஒரு OH போட்டுக்கிறேன், CH3. ஓகே, இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கொஷினில் கொடுத்துருக்க 3,3 dimethyl 2-butanol. ஓகே, நம்ம மாலிகுலோட நேமை வச்சு ஸ்ட்ரக்சரை எழுதிட்டோம். இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டான H2SO4 போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த OHல் ஒரு H+ ஆட் பண்ண போகிறோம். தட் இஸ் நத்திங் பட் புரோட்டனேஷன். ஓகே, அந்த OH போடுறோம் பார்த்தீங்களா, அந்த OH போடுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல நான் 2 H அதுக்கு மேலே போடுறேன், O மேலே ப்ளஸ்ஸை ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இப்படி ஃபார்ம் ஆகிற அயான் பேர் ஆக்சோனியம் அயான். ஓகே, இந்த அயானோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு அன்ஸ்டேபிளான அயான், சீக்கிரமாக உடஞ்சி வேறு ஒரு மாலிகுலாக மாறிடும். இந்த ஸ்டெப் 1 இஸ் செட் டு பி புரோட்டனேஷன் ஆஃப் த கிவன் மாலிகுல். தென் ஸ்டெப் 2 பார்க்கலாமா. ஸ்டெப் 2 is nothing but removal of water from the oxonium ion and converting it into carbocation. ஓகே, ஆக்சோனியம் அயானில் இருக்க வாட்டர் மாலிகுலை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் அங்கே மேலே எழுதின ஆக்சோனியம் அயானை திருப்பியும் நான் எழுதுகிறேன். CH3 bond CH3 then CH bond OH H plus CH3. ஓகே, ஆக்சோனியம் அயானை எழுதிட்டோம். ஓகே, இந்த மாலிகுலை நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோன்னா, அதிலிருந்து வாட்டர் மாலிகுலை எலிமினேட் பண்ண போகிறோம். அங்கே HO ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த H2Oவை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கார்பன் மேலே நமக்கு இப்போ ப்ளஸ் வரப்போகுது. இதை நல்லா கவனிங்க. CH3 bond CH அங்கே ப்ளஸ் போட்டுடுறோம், தென் CH3. ஓகே, திஸ் இஸ் எ செகண்டரி கார்போகேட்டையான். ஓகே, இது ஒரு கார்போகேட்டையான், அது வந்து செகண்டரி கார்போகேட்டையான். ஏன்னா அந்த கார்பனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த செகண்டரி கார்போகேட்டையான ஸ்டெப் 3ல் என்ன செய்ய போகிறேன்னா, ஃபஸ்ட்டு டைரக்ட் பீட்டா எலிமினேஷன் பண்ண போகிறேன். ஓகே, பீட்டா எலிமினேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நமக்கு இப்போ கார்போகேட்டையான் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல, அந்த ப்ளஸ் இருக்க கார்பனை ஆல்ஃபாங்கிற மாதிரி கான்ஸ்டிடுவன்ஸ் வச்சுக்குவோம். அதை வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எலிமினேட்டிங் குரூப்பை வந்து பீட்டா குரூப் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஏன்னா அதை ஆல்ஃபான்னு சொல்கிறேன்னா அதில் தான் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருந்தது, அதனால தான் ஆல்ஃபா கார்பன் வச்சுக்கிறேன். ஓகே, தென் ஐ ஆம் ரிமூவிங் H+ ஃப்ரம் த பீட்டா பொசிஷன். 2 பீட்டா பொசிஷன் நமக்கு மார்க் பண்ணியிருக்கோமா, அதில் ஒரு பீட்டா பொசிஷனில் கார்பனே இல்லை, ஹைட்ரஜனே இல்லை. அதனால் இந்த சைடு ரைட் சைடில் இருக்க கார்பன்லேருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறோம். CH டபுள் பாண்ட் CH2. ஓகே, எனக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்டு 3,3 dimethyl 1-butene. ஓகே, ஆனால் இதில் ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்டு 3% தான் கிடைக்குது. பிகாஸ் செகண்டரி கார்போகேட்டையனை விட பவர்ஃபுல்லாக ஒருத்தன் இருக்கான். அவன் யார் அப்படின்னா டெர்ஷரி கார்போகேட்டையன். அவனை எப்படி கொண்டு வர போகிறோன்னு பாருங்கள். அதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற ஸ்டெப்பு தான் மெத்தில் ஷிஃப்ட். ஓகே, மெத்தில் ஷிஃப்ட்னா என்ன? ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் த செகண்டரி கார்போகேட்டையான் நம்மளுக்கு வச்சு ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல, அந்த செகண்டரி கார்போகேட்டையானில் அந்த மெத்தில் குரூப்பை ஷிஃப்ட் பண்ணி அதை டெர்ஷரி கார்போகேட்டையானாக மாற்ற போகிறோம். ஓகே,
I am just writing the secondary carbocation, copying just from over there. ஓகே, CH ப்ளஸ் CH3. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு கவனிங்க. பக்கத்தில் இருக்க கார்பன்லேருந்து CH3-யை CH ப்ளஸ் மேலே கொடுக்க போகிறேன். இப்போ C என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். C மேலே ப்ளஸ் போட்டுருங்க. தென் CH எனக்கு CH3 அப்படின்னு 2 கான்ஸ்டுவன்ட்ஸ் இப்போ கிடைக்க போகுது. ஓகே, CH3 அண்ட் CH3. Okay, this is the tertiary carbocation. Okay, tertiary, secondary, primary. That's the order of carbocation strength. Okay, as we all know, இப்போ இந்த tertiary carbocation 2 பாசிபிலிட்டி இருக்குது. அந்த 2 விதமாக நான் பீட்டா எலிமினேஷன் பண்ண போகிறேன். ஓகே, 2 பாசிபிலிட்டிலையும் பார்த்துருவோமா? இப்போ இதில் என்னென்ன என்னென்ன கார்பன் வந்து பீட்டா கார்பன் அப்படிங்கிறத கவனிக்கணும். இந்த கார்பனில் C ப்ளஸ் மேலே இருக்க கார்பனை கவனிங்க. அது பக்கம் இந்த சைடு இருக்கிறது பீட்டா கார்பன். இதுவும் ஒரு பீட்டா கார்பன். மேலே இருக்கிறது பீட்டா கார்பன். இந்த மேலே இருக்கிறதும் இந்த சைடில் இருக்கிறதும் சேம் பீட்டா கார்பன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரைட் சைடு இருக்க கார்பனில் இருக்க ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி CH3 டபுள் பாண்ட் C பாண்ட் CH3 பாண்ட் CH3 அப்படின்னு டீஹைட்ரேட்டான அல்கீனை நான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். தென் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் பீட்டா எலிமினேஷன். நான் மேலேயோ அல்லது லெஃப்ட் சைடோ இருக்க CH3லேருந்து ஹைட்ரஜனை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். CH2 டபுள் பாண்ட் C CH3 பாண்ட் CH3 போடணும், CH3. ஓகே, எனக்கு இப்போ இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்க இந்த ப்ராடக்ட்டு 2,3 டைமெத்தில் 2-பியூட்டீன். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிறது 2,3 டைமெத்தில் 1-பியூட்டீன். இப்போ இந்த 2 ப்ராடக்ட்லேயும் கவனிச்சிங்கன்னா லெஃப்ட் சைட் ஃபார்ம் ஆகிருக்கிறதுல நிறைய சப்ஸ்டியூவன்ஸ் இருக்குது. ஆனால் ரைட் சைடில் கம்மி தான். ஸோ இது 33% தான் கிடைக்குது. இதில் பார்த்திங்கன்னா 64% கிடைக்குது. ஸோ ஃபைனலி நம்மளுக்கே ஆன்சர் என்னங்கிறது புரிஞ்சிருச்சு. செகண்ட் ஆப்ஷன் 2,3 டைமெத்தில் பியூட் 2-ஈன் அதுதான் எனக்கு கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். தட்ஸ் ஆல். இதில் நம்ம 2-3 மெத்தட்ஸை வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்.